தாய் வீடு ஜூலை 2026. சுந்தர ராமசாமியின் 2 நாவல்கள். எழுதியவர் சுனா வேணுகோபால். வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். ஒரு புளிய மரத்தின் கதை. எத்தனையோ நாவல்களை படிக்கின்றோம். படித்ததும் மனதுக்கு நினைவு தரும் நாவல்கள் மிகச் சிலவே. அவ்வகையில் முழுமையாக நிறைவை தந்த நாவல் சுந்தர ராமசாமியின் ஒரு புளிய மரத்தின் கதை. குடும்ப நாவல்களாக தமிழில் வந்து கொண்டிருந்த காலத்தில் அதன் தடத்தில் இருந்து முற்றாக விலகி சந்தை என்ற வியாபார ஸ்தலத்தில் மனிதர்கள் தங்களின் சுயநலத்தின் பொருட்டு எதிரிகளுக்கு குழி பறிப்பதும் மோதி சாய்ப்பதும் வஞ்சம் தீர்த்து கொள்வதுமான தீமையின் உக்கிரம் எப்படியெல்லாம் மனிதர்களிடம் வெளிப்படுகிறது என்பதை சொன்ன முதல் தமிழ் நாவல் ஒரு புளிய மரத்தின் கதை. வியாபார தந்திரங்கள், பித்தலாட்டங்கள், ஒருவரை வீழ்த்தியொருவர் முன்னேற பார்க்கும் வஞ்சக குணங்கள் ஒவ்வொரு மனிதரிடமும் சதா துடித்துக் கொண்டிருப்பதை வெகு சகஜமாகவும் நுட்பமாகவும் அர்த்தபூர்வமானதாகவும் மனிதர்களின் விந்தை தனத்தோடு இந்த நாவல் மிகச் செறிவான முறையில் வெளிப்படுத்தியிருக்கிறது. பொது சமூகம் வற்புறுத்தும் பண்பாட்டு மதிப்பீடுகளுக்கு எதிர்மாறாக எல்லா வியாபாரிகளும் மறைவான உறவுகளை அவரவர் சக்திக்கேற்ப வைத்துக் கொண்டுதான் பொருளாதார வேட்டையை வீழ்த்தி தன்வசமாக்க தங்கள் வியாபார தந்திரங்களை ஆட்டத்தில் ஆடவிடுகின்றனர். காதர், தாமு, இசக்கி, கூலி ஐயப்பன் என முன்னேறி வரும் புதிய வியாபாரிகள் எல்லா வகையிலும் அத்துமீறல்களை செய்து தங்களின் கீழ் வியாபாரத்தை வசப்படுத்திக் கொள்ளவே விரும்புகின்றனர். அவர்களின் முன் தலைமுறையினரிடம் இருந்த நேர்மையை முற்றாக மனதில் இருந்து தூக்கி எறிகின்றனர். வடசேரி பிரம்மானந்த மூப்பனார், அப்துல் அலி சாய்பு, தாளக்குடி மூத்த பிள்ளை, வள்ளிநாயகம் பிள்ளை எனவரும் மூத்த தலைமுறை வியாபாரிகளிடம் தொழில் போட்டி இருக்கிறது. முன்னேற சில வியாபார தந்திரங்களையும் செய்கின்றனர். ஆனால் அவர்களிடம் ஒரு நல்லுறவும் நிலவுகிறது. எல்லோரும் அமர்ந்து நல்ல தேநீரை அருந்த முடிகிறது. போட்டி ஒருபுறமும் மனிதத்தன்மை அடியோட்டமும் அவர்களிடம் நிலவவே செய்கிறது. இவர்களிடம் தொழில் பயின்று எழுந்த காதர், தாமு போன்றவர்கள் சகலவிதமான பொறுப்பற்ற தனத்தையும் செய்து முன்னேற பார்க்கின்றனர். மோதியும் குத்தியும் வீழ்கின்றனர். கூலி ஐயப்பனை தன் எதிரியிடம் இருந்து தாமு வளைத்து காதருக்கு தீமை செய்வதும், திரும்ப காதர் கூலி ஐயப்பனை தன்வசப்படுத்தி தாமுவை வீழ்த்துவதும் நடந்தேறுகிறது. கூலி ஐயப்பனும் தனக்கு ஆதரவு தரும் வரை சாதகம் உள்ளவனாகவும், ஆதரவு தராமல் விலகுகின்ற போது பகையாளியாகவும் மாறி அவன் அளவில் துன்பத்தை தருகிறான். ஒவ்வொரு மனிதரும் சந்தை தெருவில் எப்படி இருக்கிறார்கள், குடும்ப வாழ்வில் என்னென்ன மீறல்களோடு இருக்கிறார்கள், அடுத்தவரை வீழ்த்துவதில் எப்படி சதா விழிப்போடு இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் குளறுபடிகள் செய்து ஒரு உச்ச எல்லையை அடைகின்றார்கள், சந்தர்ப்பவசத்தால் எதிரிகளிடம் சிக்கி வீழ்கின்றார்கள் என்பதை ஆதியோடு அந்தமாக திரட்டி காட்டுகிறார். அவர்கள் அதனை வெளிப்படுத்துவதில் புலப்படும் சாயைகளை நுணுக்கமாக அவதானித்து காட்டியிருக்கின்றார். தாமோதர ஆசான், கொப்லான், செல்லத்தாயி, செல்லத்தாயின் கள்ளக்காதலன், முனிசிபல் வள்ளிநாயகம் பிள்ளை, ஸ்தானுநாத ஐயர், இசக்கி, முனிசிபாலிட்டி தலைவர் MC ஜோசப், கூலி ஐயப்பன், கடலை தாத்தா என்றழைக்கப்படும் முகமதிய பெரியவர் என இவர்கள் நிறை கூடி வந்திருக்கின்றனர். தாமோதர ஆசான், அப்துல் காதர், தாமு இவர்கள் மூவரும் நாவலில் முழு ஆகிருதியுடன் வெளிப்பட்டுள்ளனர். சுதந்திரத்துக்கு முன்னான காலத்தில் புளிய மரத்திண்டை சுற்றியிருந்த புலிக்குளம் எப்படி இருந்தது, என்னென்ன நடந்தன, அதை ஒட்டிய காத்தாடி தோப்பில் என்னென்ன சமாச்சாரங்கள் நடந்தன, ராஜாவின் சுசீந்திரம் வருகை ஒட்டி நாற்றமெடுத்த குளம் மண்மேவி மூடப்பட்டது, செல்லத்தாயின் தற்கொலையொட்டி எப்படி தாமோதர ஆசானின் சமயோசித புத்தியால் புளியமரம் காப்பாற்றப்பட்டது, காற்றாடி தோப்பு அளிக்கப்பட்டு பூங்கா அமைக்கப்பட்டது என்பதெல்லாம் தாமோதர ஆசானை முன்னிறுத்தி சொல்லப்படுகின்றன. குளம் மூடப்பட்டு கடைகள் உருவாகும் காலத்து மனிதர்கள், காத்தாடி தோப்பு அளிக்கப்பட்டு பூங்காவுக்கு வரும் மனிதர்கள் எல்லாம் அக்கால ஆசாபாசங்களை வெளிப்படுத்திக் கொள்பவர்களாகவே இருக்கின்றனர். புனிதத்தன்மை ஏற்காத அவரவர் கசப்புகளை, விருப்பங்களை வெளியிடுபவர்களாக இருக்கின்றனர். ஒரு வகையில் இந்த புளிய மரத்தை சுற்றியிருந்த இயற்கையும் மனிதர்களும் வன்மம் மிக்கவர்களாக இல்லை. மாற்றங்கள் ஏற்படும் போது சுரண்டல் தன்மை ஒரு அடிப்படையான கூறாகவே உருவாகிறது. அழிவை தடுக்கும் சுதந்திரத்துக்கு முன்னான உலகத்தையும், சுதந்திரத்துக்கு பின்னான காலத்தில் சுயநல தந்திரங்கள் மேலோங்கிய மக்களின் செயற்பாடு அழிவு சார்ந்த உலகத்தையும் இந்த நாவல் ஒரு குறியீடு போல காட்டுகிறது. புளிய மரத்தில் பழங்கள் திருடு போகிறது, ஏலம் எடுக்க வந்த வியாபார நண்பர்கள் எப்படி களவு நடந்திருக்கும் என்று பேசிக் கொள்கின்றனர். அந்த உரையாடல் களவு போன புளியம்பழங்கள் பற்றியதுதான். அது தேசத்தில் திருடப்படும் திருட்டுக்களை மறைமுகமாக தொட்டு காட்டுகிறது. சிறப்பான உரையாடல் பகுதி இது. எல்லோருக்கும் நல்லதே செய்த புளியமரம் மனிதர்களின் பேதத்தால் கொல்லப்படுகிறது.
புளியமரம் என்ற வியாபார சந்திப்பின் மையத்தில் நடந்த மனிதர்களின் மோதல்களை, அவர்களின் அந்த ரங்கங்களை, அவர்களின் கனவுகளை, அவர்களது வளர்ச்சியை, வக்கிரங்களை, வீழ்ச்சியை ஒரு கதை சொல்லியின் பார்வையில் முழு நாவலை சொல்கிறார் சுந்தர ராமசாமி. நடந்து முடிந்த இந்த மனிதர்களின் இடத்தின், மரத்தின் வரலாற்றை சமூகவியல் பின்னணியில் இருந்து சொல்லும்போது நாவலுக்கு இயல்பிலேயே செறிவு கூடுகிறது. ஒவ்வொரு மனிதர்களின் எண்ணங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி வெளிப்பட்டன என்பதை மாந்தர்களின் உள்ளத்து அடிக்குரலில் இருந்தே வெளிப்படுத்தி இருப்பது இந்நாவலின் கலையாற்றலுக்கு பெரும் பங்காற்றுகின்றன. கதை சொல்லியின் முழு ஆதிக்கத்தில் இருந்து முதல் 4 அத்தியாயங்கள் வெளிப்படுகின்றன. இயக்கம் குறைந்து மொழியின் செறிவில் அனுபவத்தின் எண்ணங்கள் வெளிப்படுகின்றன. 5வது அத்தியாயத்தில் இருந்து இயக்கத்துடன் விரிகிறது. அந்த இயக்கம் கூட கதை சொல்லியின் கட்டுப்பாட்டில் அவனது எடுத்துரைப்பில் இருந்தே விரிகிறது. முற்று முழுதான இயக்கம் என்று சொல்லாத வகையில் தொகுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. என்றானாலும் மனிதர்களை பற்றிய அவதானங்கள் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கின்றன. வாழ்க்கையில் பட்டு உணர்ந்த அனுபவத்தை, கேட்டு உணர்ந்த அனுபவத்தை மொழியின் அடர்த்தியில் தத்துவார்த்த சாயலில் சொல்லும் முறையை சுந்தர ராமசாமி உருவாக்கி கொண்டார். முதல் பகுதி கதை சொல்லியான நான் பாத்திரத்தின் அனுபவமாக சொல்லாமல், அதாவது எல்லாம் தெரியும் என்ற தன் முனைப்போடு பேசாமல், தனக்கு இவையெல்லாம் தெரியாது தாமோதர ஆசான் போன்று வயதில் மூத்தவர்களின் அனுபவ ரீதியாக பேசியதை எடுத்து சொல்வது மட்டுமே என் பணி என்கின்ற நோக்கு வலுவான கலையாற்றலோடு சிறப்பாக வெளிப்பட்டிருக்கிறது. ஆசான் வழியாக கதைகள் சொல்லும்போது விஷய சுருக்கம், மெருகேற்றிய மொழி, அவரின் அனுபவத்தில் இருந்து உருவாகி வரும் உணர்வு தாக்கம் எல்லாம் கூடி செறிவாக வந்தடைகிறது. அக்கால நிகழ்வு என கதை இயக்கம் கொண்டு விரித்தால் மொழியின் கூர்மையை, அனுபவத் தெரிப்பை தர முடியாது. எனவே தாமோதர ஆசான் என்கின்ற மாந்தன் நிகழ்ந்தவைகளை சுண்டக்காட்சிய பாலாக தருகிறார். தேக்கம் பலகையை அறுத்து மட்டும் அப்படியே தராமல் அதனை வலுவென எல்லா பக்கமும் இழைத்து பளபளப்புடன் தருவது போல் மொழியில் தருகின்றார் சுந்தர ராமசாமி. அந்த மொழியில் மனிதரின் மன அறைகளில் மறைந்திருக்கும் ரகசியங்களை, சிந்தித்ததை போன்ற துல்லியமான தன்மைகளை, பண்பாட்டு கலைகளை, முடிவாக உண்மைகளின் மீதான வெளிச்சத்தை விழச் செய்கின்றன. இந்த அம்சம் சுந்தர ராமசாமியிடம் கலைத்துவத்தோடு கூடி வந்திருக்கிறது. கதை நிகழ்வு என்ற நோக்கத்தில் இருந்து குறுக்கி நிகழ்ந்த கதையின் சாரத்தை தொகுத்துச் சொல்லும் உத்தியில் செறிவுத்தன்மை கூடுகிறது. புலிக்குளம், புளியமரம், செல்லத்தாயி, காதலன், மரத்தை வெட்டி வீழ்த்த வந்த கொப்லானிடம் இருந்து காப்பாற்றிய விஷயம், ராஜா வருகை, புலிக்குளத்தின் நாற்றம், குளம் மேவிய சந்தர்ப்பம் ஆசானின் அனுபவத் தொகுப்பில் இருந்து சொல்லப்படுகின்றன. சருமத்தை மீறிய சாரம்தான் முக்கியம் என்பார் சுந்தர ராமசாமி. அந்த சாரத்தை பேசுவதுதான் புளியமரத்தின் கதை. அதேபோல் சுந்தர ராமசாமியின் வியாபார தொழில் அனுபவம் நாவலின் பின்பகுதியில் தொழில்பட்டு மனிதர்களின் சகலவிதமான இத்தனங்களையும் தீவிரத்துடன், காழ்ப்புணர்வின் கொதிப்புடன் சொல்ல முடிந்திருக்கிறது. புலிக்குளம் இருந்த காலத்து மனிதர்களிடம் அக்கிரமங்கள், கீழ்மைகள், மீறல்கள் நிகழ்கின்றன. அவை மிக மிக குறைவானவை. மதிப்பு, பயம், கடவுள் பக்தி என்கின்ற பல காரணிகள் ஓரளவு தடுக்கின்றன. எப்படியானாலும் இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழலுக்கு பேரழிவு நேராமல் தடுக்கப்படுகின்றன. ஆனால் நவீன வாழ்முறையோ அதனை தலைகீழாக்கி அளிக்கின்றன. காத்தாடி தோப்பில் பல அந்தரங்க லீலைகள், சீட்டாட்டங்கள் நடந்தாலும் மனிதர்களுக்கு அந்த காடு பேரானந்தத்தை தருகிறது. சொர்க்கம் போல இதமான தூக்கத்தை மனிதர்களுக்கு தருகிறது. காற்றாடி தோப்பு அழிக்கப்பட்டு பூங்கா உருவாகிறது. லட்சியவாதிகளின் மீதான விமர்சனங்கள், தன்னை முன்னிறுத்திக் கொள்ளும் மனிதர்கள், அசௌகரியத்தை போக்கிக் கொள்ள வருபவர்கள் என்ற உள்ளத்துக்கும் வெளிப்பாட்டுக்கும் இடையே வேறுபட்ட மனிதர்களின் நடத்தைகள் பூங்கா என்ற சங்கமத்தில் வைத்து காட்டுகிறார். மனிதர்களின் சாராம்சம் என்னவாக இருக்கிறது? தற்பெருமைகள், தன் முனைப்புகள், பொறாமைகள், பொய்யான வெளிப்பாடுகள், இப்படியான மனித கீழ்மைகள் வெளிப்படுவதை புதிய பூங்கா என்ற இடத்தில் மனிதர்களின் ஊடாட்டத்தில் வைத்து காட்டுகிறார். இதனால் பருவடிவான விவரணையை விவரிக்காமல் சாராம்சத்தை தருவதில் கவனம் கொள்கிறார். மேற்று ராணியார் வீட்டுக்கு பால் வாங்கச் செல்லும் ஏழை குழந்தைகள் பற்றி, புளியமரம் ஏலம் விடும்போது வியாபாரிகள் ஏலம் எடுப்பதில் நடந்து கொள்ளும் முறை, தேர்தலில் சாதி மதம் போடும் கணக்கு, புளியமரத்தை வைத்து நடக்கும் வியாபார கணக்கு வழக்குகள், கடலை தாத்தா என்ற எளிமையான உழைப்பின் மகத்துவம் என பல பகுதிகள் நன்றாக கூடி வந்திருக்கின்றன. வளமான உரையாடல், எள்ளல் மிக்க நடை, அந்தரங்கங்களின் திரைகளை விலக்கிக் காட்டும் தன்மை எல்லாம் சுந்தர ராமசாமியின் தனித்த ஆளுமையை காட்டுகின்றன. புளிய மரத்தை முன்னிறுத்தி வியாபார உலகம், அரசியல் உலகம், பத்திரிகை உலகம், குடும்ப உலகம் எல்லாம் வஞ்சக எண்ணங்களின் ஆடுகளமாக மோதிக்கொண்டிருப்பதையும் அதன் ஏற்றத்தையும் வீழ்ச்சியையும் மனிதர்களின் அந்தரங்கங்களின் வழி இந்த நாவல் சொல்கிறது. செறிவான நாவல், தரமான நாவல்,
தமிழில் அதுவரையிலான நாவல்களில் இருந்து வேறுபட்டு புதிய பிரதேசத்தை சிறப்பாக காட்டிய நாவல் ஒரு புளிய மரத்தின் கதை. இது ஒருபுறம் இருக்க, இன்னொரு கோணத்தில் இந்த நாவலில் பல இடங்களில் ஒருவித வெறுமைத்தன்மை இருப்பதையும் காண முடிகிறது. புலிக்குளம், காத்தாடி தோப்பு இரண்டிலும் நடந்த சம்பவங்கள் சொல்லப்படுகின்றன. அதன் இயற்கை பின்னல்களும் அதனூடே இன்ன பிற அம்சங்களும் கூடி வரவில்லை. குளத்தில் மீன் இருந்ததா? குளக்கரையைச் சுற்றி பனை மரங்களோ கருவேல மரங்களோ இருந்தனவா? கல்லிறக்கினார்களா? என்ன பறவைகள் வந்தன? நொங்கு வெட்டி இறக்கினார்களா? இப்படி பற்பல இணைவுகள் இயைந்து இருந்திருக்கும். அதனூடாக உறவுகள் இருந்திருக்கும். இந்த அம்சங்கள் எதுவும் கூடி வரவில்லை. அங்கு நடந்த செய்திகளில் ஒன்றிரண்டை திரட்டித் தரப்படுகின்றன. புளிய மரத்தெரு கடைகள் கூட துல்லியம் பெறவில்லை. தாமு கடை மரத்தடியில் இருக்கிறது, எதிரே காதர் கடை இருக்கிறது என்ற தோராயமான அறிமுகம்தான் இருக்கின்றன. அதாவது மனித சுபாவங்கள் கூடி வந்தது போல இந்த அம்சங்கள் இல்லை. ஜே சில குறிப்புகள். ஒரு புளிய மரத்தின் கதை நாவலில் ஒரு புளிய மரத்தை முன்வைத்து ஒரு ஊரின் கதையை சொன்னார் சுந்தர ராமசாமி. புளிய மரத்தை சுற்றி ஏற்பட்ட மாற்றங்கள் சொல்லப்படுகின்றன. அகன்ற சாலை அதனை ஒட்டி உருவானதால் மெல்ல மெல்ல சந்தை தெருவாக மாறுகிறது. பல்வேறு மனிதர்கள் சந்திக்கும் இடமாக மாறுகிறது. வியாபார தந்திரங்கள் வியாபாரிகளிடம் மேலோங்கி இருப்பதும் ஒருவரையொருவர் வீழ்த்தி வெற்றி கொள்வதும் அல்லது வீழ்த்தப்படுவதுமான மோதலின் உலகத்தை விரிவாக காட்டியிருக்கிறார். சுதந்திரத்துக்கு முன்னான மனிதர்களிடம் நிலவிய ஒரு விதமான இணக்கமான போக்கு சுதந்திரத்துக்கு பின் சுயநலமிக்க எண்ணம் மனிதர்களிடம் தலைதூக்கி இயற்கையை அழிப்பதும் வெறுப்பை வளர்ப்பதுமான ஒரு நவீன மனிதர்களின் உலகம் திரண்டு எழுவதை நன்றாக காட்டியிருந்தார். ஜே சில குறிப்புகள். சுந்தர ராமசாமியின் இரண்டாவது நாவல் புளிய மரத்தின் உத்தியை இன்னும் சகல திசைகளிலும் செலுத்தி எழுதப்பட்டதாக இருக்கிறது இந்நாவல். ஜே என்ற மலையாள எழுத்தாளனின் வாழ்க்கை சித்திரத்தை மலையாளம் தெரிந்த பாலு என்ற தமிழ் எழுத்தாளன் தொகுத்துச் சொல்வதுதான் நாவல். ஜே என்ற எழுத்தாளன் சில எழுத்தாளர்களுடன் கொண்ட உறவு இதன் அடியிலை. இவனுடைய சிந்தனைகளை, எழுத்தாற்றலை, ஓவியத் திறனை, கால்பந்தாட்டத்தை, இசையை, இலக்கிய விமர்சனத்தை, தத்துவ சாரத்தை வளர்த்தெடுப்பவர்கள் குறித்தான நேசம் மிக்க உறவுகள் சொல்லப்படுகின்றன. அதைப்போல படைப்பின் அடிப்படை நோக்கத்தினை இவனுடைய பார்வையில் இருந்து விலகி இருப்பவர்களின் போலியான எழுத்தியக்கத்தினை கடுமையாக விமர்சிக்கின்றவராக இருந்திருக்கின்றான். இந்த உறவுகள் குறித்தும் தொகுக்கிறான் பாலு. மூன்றாவதாக ஜே எப்படி தத்தளிப்புடன் இருந்தான், அவன் விரும்பிய அளவு செய்ய முடியாமற் போனான், மனிதர்களை எப்படியெல்லாம் எதிர்கொண்டான், மனிதர்களின் சில வெளிப்பாடுகளுக்கு உடனடி விடை தெரியாமல் தத்தளித்தான் என்பதாக நாவல் உள்ளே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவனது குடும்ப உறவு, நேசமிக்க நண்பர்களுடனான உறவு, அவனது கலை வெளிப்பாடுகள், கராரான விமர்சனம், இவ்விதமான அவனது செயற்பாடுகளும் எடுத்து வைக்கப்படுகின்றன. எழுத்தாளர் என்ற அடிப்படையில் எல்லா வகையான எழுத்தாளர்களின் எழுத்துக்களை பற்றியும் எல்லா வகையான எழுத்தாளர்களின் தோரணைகள் பற்றியும் பத்திரிகை உலகம், பதிப்புலகம் பற்றியும் சொல்வதற்கு விரிந்த இடம் அளிக்கிறது. அதனை சுந்தர ராமசாமி மிக நன்றாக செய்திருக்கின்றார். எழுத்தாளர் என்ற ரீதியில் இந்த சமூகத்தையும் இந்த சமூகத்தின் நிலவரங்களையும் மனிதர்களின் போலியான உறவுகளையும் சொல்வதற்கும் எழுத்தாளர் உலகம் என்ற இந்த களத்தேர்வு பல விஷயங்களை சொல்ல வாய்ப்பளித்திருக்கிறது. இந்த எழுத்தாளர் உலகம் என்ற சந்திப்பில் எல்லாவற்றையும் எல்லா உறவுகளிலும் உண்மையை நாடிய ஜே சகல மனிதர்களிடமும் என்ன விதமான எதிர்வினைகளை தந்தான், என்ன விதமான எதிர்வினைகளை பெற்றான், உன்னதத்தை நிகழ்த்த நினைத்த ஜே என்னவானான் என்பதை நாவல் தீவிரமாக பேசுகிறது. இந்த நாவலில் சிறப்பாக அமைந்த இடங்கள் பற்றி சொல்ல வேண்டும். கோட்டயத்தில் இருந்து பாலு நாகர்கோவிலுக்கு இடம்பெயர்ந்த பகுதிகள் நன்றாக உள்ளன. சுந்தர ராமசாமியின் இளம் பிராயத்து கோட்டைய வாழ்க்கை பின்னென்று செழுமையாக்கியிருக்கிறது. தச்சுப்பட்டறையில் ஜே எண்கோண சக்கரத்தை உருவாக்கும் இடத்தில் முதலில் நேரடியாக அறிமுகமாகின்றான். அவனது கலை ஆர்வம் நன்றாக வெளிப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில். அரவிந்தாட்சி மேனனின் மாணவர்கள் ஜே முல்லைக்கல் மாதவன் நாயர், மேனன் வீட்டில் இருவரும் சந்தித்து இலக்கியம் குறித்து சர்ச்சிக்கும் பகுதி சிறப்பு. சமூக மாற்றத்தில் முற்போக்கின் பக்கம் நின்று தான் பெரிய சாதனை செய்திருப்பதாக முல்லைக்கல் நம்புகின்றான். ஜே அதில் உண்மையின் வெளிப்பாடுகளை ஒதுக்கி தனக்கான நோக்கத்தை மட்டும் எழுதியிருப்பதாக விமர்சிக்கின்றான். மறைமுகமாக முல்லைக்கல் ஜே சுட்டிக்காட்டும் உண்மையின் பக்கங்கள் மறைக்கப்பட்டிருப்பதை உணர்கின்றான். அரவிந்தாட்சி மேனன் பார்வையில் சொல்லப்பட்ட இடங்கள் மிக நன்றாக இருக்கின்றன. ஜே வரைந்த ஓவியத்தை சம்பத்தின் நண்பரான SRS பார்க்கும் வெகுளித்தனமான ஒரு பாமர புரிதலில் பேசும் இடங்கள் ஈர்க்கின்றன. சம்பத் தான் கண்ட கனவை விவரிக்கிறார். அந்த பகுதிக்குள் ஜே வருகிறான். சூரியோதய காட்சியை மலை உச்சியில் நின்று பார்ப்பதும் தான் சாதிக்க நினைத்தவையெல்லாம் சாதிக்காமலேயே வெறும் கனவாக போய்க் கொண்டிருப்பதாக ஜே நினைக்கும் பகுதிகள் வலுவாக இருக்கின்றன.
நாட்குறிப்பில் வரும் பல்வேறு மனிதர்களின் வாழ்க்கைப்பாடுகள் சின்ன சின்ன சித்திரங்களாகவோ பெரும்பாலும் அவர்கள் குறித்த ஜேஜேயின் அவதானங்களாகவோ தரப்படுகின்றன. இதில் பல பகுதிகள் நன்றாக இருக்கின்றன. பல்வேறு விதமான மனிதர்கள், அவர்களின் மனப்போக்குகள், அவர்கள் பற்றிய ஜேஜேயின் பார்வைகள், மற்றவர்களின் எண்ணப்போக்குகள், சமூகத்தின் நிலை என்பது குறித்தான ஒரு விசாரணையை இந்த நாட்குறிப்பு என்ற வடிவத்தில் தர முடிந்திருக்கிறது. ஜேஜே இந்த மனிதர்கள் பற்றிய ஒரு மதிப்பீட்டை வைக்கிறார். நேர்மை போல பேசுபவர்கள், அதற்கு அப்பால் அவர்கள் தன்னை பற்றிய பெருமிதத்தை, தன் அகங்காரத்தை, பிறர் மீதான வெறுப்பை அடி இழையாக வைத்திருப்பதை, உண்மைக்கு மாறான பொய்யான வழித்தடத்தை பற்றி இருப்பவர்கள் பற்றி பல சூழலில் பல கோணங்களில் நாவல் முழுக்க வெளிப்படுத்துகிறான். சமூக பொறுப்பு என்று சொல்லும் எழுத்தாளர்கள் மீது வைக்கும் விமர்சனம்தான் இந்த நாவல். மலையாள எழுத்துலக சூழலை இந்நாவல் பேசினாலும் பல விஷயங்கள் தமிழ் சூழலுக்கு மிக மிக பொருத்தமாகவே இருக்கிறது. தமிழ் சூழலை விமர்சிக்கத்தான் மலையாள எழுத்துலக பின்னணி என்று ஏற்படுத்திக் கொண்டார் என்பது கூட சரியாக இருக்கும். ஒரு சமயம் சுந்தர ராமசாமியிடம் இந்த நாவலை ஏன் மலையாள பின்னணியில் எழுதினீர்கள் என்று கேட்டேன். தமிழ் எழுத்தாளர்களை நேர்முகமாக விமர்சிக்கும் போது பலர் இதனை கவனிக்காமற் போக வாய்ப்புண்டு. வேறொரு சூழலில் வைத்து எழுதும்போது ஜே வைக்கும் விமர்சனத்தை அல்லது நாவல் முன்வைக்கும் விசாரணையை உற்று கவனிக்க அதிகம் வாய்ப்பிருப்பதால் சூழலை மாற்றி வைத்து எழுதினேன் என்றார். இது சரியான தேர்வாகவே இன்று வரை படுகிறது. மலையாள சூழலை பேசினாலும் ஜே போற்றும் எழுத்தாளர்கள், விமர்சிக்கப்படும் எழுத்தாளர்கள் தமிழ் எழுத்தாளர்களுக்கும் பொருந்தி போகிறது. அவ்வெழுத்தாளர்களின் சாயல், அதாவது மனப்போக்கு, உன்னத இலக்கியத்துக்கான இயக்கத்தை முன்னெடுத்தவர்கள் என்று தமிழ் எழுத்தாளர்கள் அடையாளமாக ஆகின்றனர். மலையாள இலக்கியத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக ஜேயின் ஆசிரியர் அரவிந்தாஜ் மேனன் வருகின்றார். தமிழ் சூழலில் நமக்கு கா. சுப்பிரமணியத்தை நினைவூட்டுபவராக இருக்கின்றார். நம்மொழி தேடி வந்தவர்களையும் புறக்கணிக்கின்றோம், அழைத்துக் கொண்டு வருபவர்களையும் புறக்கணிக்கின்றோம் என்ற பாலுவின் கூற்றில் கா. சு. செல்லப்பா, புதுமைப்பித்தன் இவர்களின் தீவிர இலக்கிய செயற்பாடுகளுக்கு நேர்ந்த கதியை சொல்வது போல் இருக்கிறது. புதுமைப்பித்தன், பாரதி இருவரின் ஆவேசத்தை ஜேயின் சாயலில் காண முடிகிறது. சூராவின் நெருங்கிய நண்பரான கிருஷ்ணன் நம்பியின் மரண தருவாயை சம்பத் காணும் கலக்கமிக்க கனவுகளோடு நினைத்து பார்க்கலாம். தகழி, ஜெயகாந்தன் இருவரும் முற்போக்கு இலக்கியத்தின் வலுவான முகங்கள். முற்போக்கு எழுத்தாளர்களுக்குள் இருக்கும் பிற்போக்குத்தான் ஜே தொடர்ந்து விமர்சிக்கின்றார். முல்லைக்கல் நாயரை பற்றி அவன் இருக்குமிடத்தில் பிறரை பேசவிட மாட்டான். புரட்சி சிங்கம் என்ற படிமம் புதிய எழுத்தாளர் மத்தியில் உருவாகியிருக்கிறது. நான் தான் இலக்கியத்தை இல்லங்களில் இருந்து தெருவுக்கு இழுத்துக் கொண்டு வந்தேன். இப்படியான தொடர்கள் ஜெயகாந்தனின் சாயலுக்கு நெருக்கமாக இருக்கின்றன. ஓரிடத்தில் சல்லாத் துணிகள் என் கையில் கிளிபடும் என்று ஜே சொல்கிறான். சல்லாத்துணி என்ற சொல்லை பயன்படுத்தி தி. ஜானகிராமன், வண்ணதாசன் இருவரையும் சுந்தர ராமசாமி விமர்சித்திருக்கிறார். கனவின் மீது பனிப்படலத்தை விரித்து யதார்த்தத்தை பார்க்க மறுத்தவர்கள் என்று விமர்சித்திருக்கிறார். முல்லைக்கல்லை போலி முற்போக்குவாதிகளின் ஒட்டுமொத்த உருவமாக ஜே பார்க்கின்றார். அவனது மனைவி வட்டிக்கு விட்டு காசு பார்ப்பதை சுட்டி விமர்சிக்கின்றார். DS எலியட்டின் பாதிப்பில் எழுதும் CO கருணாகரன் பற்றி எழுதும்போது தமிழில் C. மணி நினைவுக்கு வருகிறார். மலையாள கவிதை இன்னும் தாளத்தில் நம்பியிருப்பதை ஜே விமர்சிக்கின்றார். புது கவிதை குறித்து எழுதுகின்றார். கவிதை உலகில் ஒரு புதிய மாற்றம் தேவை இருப்பதை சொல்லுவதாக வரும் பகுதிகள் கா. சு. செல்லப்பா இருவரின் இடைவிடாது களம் அமைக்க பேசியும் எழுதியும் வந்தவை அறிய வருகின்றன. தொடர்கதை எழுத்தாளர்கள் சிட்டுக்குருவி திருமதி ராதா பாஸ்கரன் பற்றிய விமர்சனம் வருகிறது. ஒரு எழுத்தாளரின் படைப்புகள் குறித்து எதுவும் தெரியாமல் அவரது மரண அஞ்சலியில் புகழ்பாடி கண்ணீர் சிந்தி கைதட்டல் வாங்க முடிவதை எள்ளலாக்கியிருக்கிறார். அதேபோல வரலாற்று நாவல்கள் எழுதுபவர்கள் பற்றிய விமர்சனமும் வருகிறது. சிவகாசி அம்மாள் அவருடைய சபதத்தை நிறைவேற்றி விட்டாளா என்று ஜே கேட்பதும், திருச்சூர் கோபாலன் நாயர் கோட்டயத்தில் ஏதோ சண்டை நடந்ததாமே, அதை பற்றி 2 வரி சொல்லு, நான் 90 பக்க நாவல் எழுதி விடுவேன் என்று சொல்லும் உரையாடல்கள், நம்மூர் கல்கி, சாண்டிலியன் போன்றோரின் வரலாற்று நாவல்கள் என்ற பெயரில் இட்டுக்கட்டப்படும் போலி வீர வரலாறுகள் மீதான விமர்சனம், கொல்லங்கோட்டு இளவரசியின் அழகு மீது காதல் கொள்ளாதவர் இல்லை என்று திருச்சூர் கோபாலன் நாயரின் நாவல் நாயகி மீது ஒரு கிண்டல் வருகிறது. மோகமுள் யமுனா மீது தமிழ் வாசகர்கள் கொண்ட காதலை சொல்கிறார் போல தெரிகிறது. அல்லது கல்கி, சாண்டிலியன் நாயகிகளாகவும் இருக்கும். வரலாற்று எழுத்தாளர்கள் சடங்குகள், வரலாற்று பெருமிதங்களை எழுதி வாசகர்களை சுரண்டுவதாக ஜே விமர்சிக்கின்றார். புதுமைப்பித்தன் சினிமாவுக்கு சென்று சீரழிந்து வந்ததற்கு ஒப்பாக இருக்கிறது AES என்று அழைக்கப்படும் AG சோமன் நாயர் திரைப்பட வாழ்க்கை. இலக்கிய மாநாட்டு உரைகளில் நடக்கும் போலி சவடால்களை, சண்டைக்கான அழைப்புகளை, பதவிக்காக வெளிப்படும் போலி மரியாதைகளை, அகந்தியை வெளிப்படுத்திக் கொள்ளும் பாவனைகளை ஜே விமர்சனத்தோடு வருகிறார்.
உண்மை எதிர்மறையாக கருதப்படும் என்றால் அதிக அழுத்தம் கொடுத்து சொல்வான் ஜே பற்றி இப்படி ஒரு வரி. இலக்கிய விருது பெறும் குறுக்கு வழி லட்சணங்களை பற்றி, பத்திரிகையாளர்கள் விலை போகும் சரக்குகளுக்கு மேடை அமைத்து தரும் நாசிவை பற்றி, முற்போக்கு எழுத்தாளர்களிடம் இருக்கும் சாதிய உணர்வு பற்றி, கராரான மதிப்பீட்டை காதலியின் எழுத்து மீது வைத்தால் நிகழும் பேரடி பற்றி, நூலகங்களின் நிலை பற்றி, முக்கியமான விஷயங்களுக்கு பத்திரிகைகள் இடம் அளிக்காமல் புறந்தள்ளுவது பற்றி, இலக்கியத்தின் பெயரை சொல்லி வெளிநாட்டுக்கு சென்று மருத்துவம் பார்த்துக் கொள்ளும் வாய்ப்பு பற்றி, வறுமை வர்க்கம் என்ற தடத்தில் எழுதப்படும் புரட்சி எழுத்துகளில் அதற்கு அப்பால் மனிதர்களின் உள்ளங்களை திறக்காத வறுமைகள் பற்றியெல்லாம் ஜே விமர்சிக்கின்றார். ஜே வழியாக சுந்தர ராமசாமி முன்வைக்கும் விமர்சனங்கள் தான். இந்த உண்மைகளை சொல்லும் போது உண்மை பயங்கரமானதாக ஆகிவிடுகிறது. அது மனிதரை தனிமைப்படுத்தி விடுகிறது, உறவுகளை ஈவிரக்கமின்றி துண்டித்து விடுகிறது என்பதையும் சொல்ல வேண்டிய அனுபவமாக மாற்றிவிடுகிறது. சமூக மனிதர்களின் பொய் நடத்தைகள் மீதான விமர்சனம்தான் ஜே சில குறிப்புகள் நாவல். கொள்கை சார்ந்த பார்வைகளை வற்புறுத்துவதற்கு மாறாக உள்ளம் சொல்லும் உண்மைகளுக்கு முக்கியத்துவத்தை வற்புறுத்துவதுதான் ஜேயின் இலக்கிய பார்வை. அதற்காகவே முயன்ற ஒரு இலக்கிய ஆளுமையின் சித்திரம்தான் ஜே சூரா கம்யூனிச இயக்கத்துடனான உறவுகளில் இருந்து விலகி வந்ததற்கு இம்மாதிரியான இடங்கள் பதில்களாக இருக்கின்றன. சருமத்தை தாண்டிய சாரம்தான் இலக்கியம் என்பது சூராவின் இலக்கிய பார்வை. அதன் வடிவம்தான் ஜே சில குறிப்புகள். பாரதி புதுமை பித்தன் போல் இலக்கியவாதியாக வாழ்ந்து பார்த்தார் ஜெயகாந்தன். பாரதி புதுமை பித்தன் போல எழுதி பார்த்தார் சுந்தர ராமசாமி என்பது எனது வாசிப்பு அனுபவம். சுய அனுபவத்தை அடி இலையாக கொண்டு சமூக வாழ்வை பார்க்க வேண்டும். மொழியை கூர்மையாக தீட்டி வெளிப்படுத்த வேண்டும். ஒரு காட்சிகளை விட அதன் உண்மைதான் முக்கியம். எழுத்து சிந்தனையின் தெறிப்பில் உருவாவது. சரியை சொல்வது அல்ல, என் மனம் சரியென்று நம்புவதை சொல்லிவிடுவது. இதுதான் எழுத்தின் அடிப்படை. அறிய வந்த உருவங்களை நிரப்பி வைத்தால்தான் படைப்பா. உண்மைக்கு புதிய பரிமாணத்தை ஏற்றும் சிந்தனையில் பீரிடும் தெரிப்புகள் படைப்பின்றி வேறென்ன? கலைக்கு பின்னால் எப்போதும் இருப்பது மன நெருக்கடி. இருப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் உள்ள மோதல். அகத்துக்கு எதிராக புறம் முதுகு காட்டி நிற்கும் போது அகம் வடிக்கும் கண்ணீர்தான் இலக்கிய படைப்பு என்பதாக ஜே வழியில் சுந்தர ராமசாமி உன்னதமான படைப்பின் அடிப்படை பற்றி வெவ்வேறு இடங்களில் தொடுகிறார். ஜேயின் ஆளுமையை கொண்டுவர முயன்ற பாலு, இந்த பயணங்களில் சகல கீழமைகளுக்கும் சகல உன்னதங்களுக்கும் நான் என்னை முற்றாக அர்ப்பணித்துக் கொண்டேன். இந்த பயணத்தில்தான் மனித துக்கத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்று தான் கண்டடைந்ததை வாக்குமூலமாக கூறுகிறான். உன்னதத்தை விரும்பும் வாசகர்கள் இந்த நாவலை படித்து முடிக்கிற போது இப்படியான ஒரு எண்ணத்தில் ஒரு கணமேனம் நிற்பதற்கான சாத்தியத்தை இந்த படைப்பு உருவாக்கும் என்பதில் மிக இருக்காது. இலக்கியத்தின் உயிர்ப்பான பகுதி என்பது என்ன என்பதற்கு பாலு தன் எழுத்து பற்றி சொன்ன இடத்தில் இருக்கிறது. என் சிறுகதைகளை படித்த நண்பன் ஒரு முறை சொன்னான், உன் கதைகள் இலக்கியமா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை படித்தால் நிம்மதியை பிடுங்கிக் கொண்டு விடுவாய் என்று ஜே பற்ற வைத்த நெருப்பு பரவுகிறது. பேரிலக்கியம் பேரமைதியை ஏற்படுத்தும் என்று மகான்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆஹா, பேரமைதி! ஊழிக்கூத்துக்கு பின் உறையும் பேரமைதி. மகான்கள் பேரமைதிகளை உருவாக்கட்டும், எனக்கு இதில் நாட்டமில்லை. என்னுடைய நோக்கம் ஊழிக்கூத்துக்கு உடுக்கடிப்பது என்பதில் வாழ்வின் தீவிரத்தை நெருக்கடியை சொல்வதுதான் இலக்கியம் என்பதாக எடுத்துக் கொள்ளலாம். ஜேயின் சிந்தனை தெரிப்புகள் இந்த வாழ்வை புரிந்து கொள்வதற்கான அணுக்கத்தையும் அறிந்து கொள்வதற்கான எண்ணலையும் திறப்பதாக இருக்கின்றன. நம் கையில் ஒரு சுடரை ஏற்றி வைப்பது போல் இருக்கிறது. மனிதனுக்கும் நம் வாழ்வுக்கும் உள்ள உறவு பழக்கத்தின் தடத்தில் சரிந்து விட்டது. உன் காலடி சுவடே உன் பாதையை உருவாக்குகிறது. பயணம்தான் அறிதலுக்கான விஷயம். உண்மையின் சிறு கீற்று கூட பரவசத்தை ஏற்படுத்தக்கூடியது. தோற்றம் அல்ல, தோற்றத்துக்கு அப்பால் என்பதுதான் தத்துவத்தின் அடிப்படை. மரணத்தின் குகை வாயில் மனக்கண்ணுக்கு தெரியும் போது எழுத்தில் ஒளி ஊடுருவுகிறது. சத்தியத்தின் வாளை வீசி மரணத்தை சொல்ல முயல்கின்றான் கலைஞன். சத்தியத்தை தேடிக்கொண்டு போகின்றவனுக்கு துக்கத்தின் பரிசுதான் எப்போதும் கிடைத்திருக்கிறது. புறக்கணிப்புகள், ஓட ஓட விரட்டல்கள், ஒதுக்கி அவமானப்படுத்தும் கேவலங்கள். சில பறவைகள் சூரியனை நோக்கியே பறக்கின்றன. கருகி விழுந்ததை பார்த்த பின்னும் வேறு சில பறவைகள் சூரியனை நோக்கியே பறக்கின்றன. இவ்விதம் தமிழ் நாவல் உலகில் புத்தம் புதிதான வாசிப்பு அனுபவத்தையும் இலக்கியம் குறித்த புரிதலையும் ஜே சில குறிப்புகள் உண்டாக்கியது. இன்று சில விஷயங்கள் மங்கினாலும் நாவல் உண்டாக்கிய உண்மையின் தேடல் என்ற பாதை மங்காமலேயே இருக்கிறது. ஜே சில குறிப்புகள் நாவலை இப்போது படிக்கும்போது இந்நாவல் குறித்து சில விமர்சனங்கள் எழுகின்றன. இந்த வாழ்க்கை பற்றிய விசாரணை இருக்கிறது. வாழ்க்கை பற்றிய கோலங்கள் விரிவாக உருவாகவில்லை. சில சமயம் வெற்று சொற்களால் ஏதோ இருப்பதாக ஜேக்கு மாலைகளை சூட்டி மூடுகின்றார். முதல் 30 பக்கங்கள் நேரடியாக ஜே என தொட்டு விரியவில்லை.
அவனை அணுகுவதற்கான முஸ்தீவுகள் காட்டப்படுகின்றன. அவை அலுப்பை தருகின்றன. படத்தை வெளியிடுவதற்கு எடுக்கப்படும் முன் விளம்பரங்கள் போல இருக்கின்றன. நாவல் கூட 50-60வது பக்கங்களில்தான் நெருக்கத்துக்கு வருகிறது. தமிழ் சூழலுக்கு ஜே வரும்போது அவனை வரவேற்க தெரிந்திருக்க வேண்டும். இப்படியான புகழ்ச்சிகள் நிரம்பி இருக்கின்றன. பாலு ஜேயை எழுத்தாளர் மாநாட்டில் பார்த்தேன், எதிர்வீட்டில் பார்த்தேன் என்று அங்கங்கே எழுதி ஆர்வத்தை தூண்டினாலும் அவனை முற்றும் முழுதுமான சித்திரங்களில் காட்டவில்லை. ஏமாற்றத்தை தருகிறது. கோட்டயம் முற்போக்கு எழுத்தாளர் மாநாட்டில் ஆல்பர்ட் காம்யூ ஜே இறந்தது பற்றியதான பிரஸ்தாபங்கள் தவிர எதுவும் பேசப்பட்டதாக தெரியவில்லை. பொதுவான விளையாட்டு வீரன் படிக்க மாட்டான். உணவு பிரியனாக, சினிமா பிரியனாக, சேட்டை பிரியனாக, ஊர் சுற்றியதாக இருப்பான். ஜே இதற்கு நேர் எதிர்மாறாக பெரும் படிப்பாளியாக காட்டப்படுகிறான். கல்லூரி விளையாட்டு மாணவர்களின் மனப்போக்கு வேறுமானதாக இருக்கிறது. புது கவிதை முற்போக்கு இது பற்றி திரும்ப திரும்ப பேசப்படுகின்றன. எடிட் செய்திருக்கலாம். ஜே உணர்ச்சி வசப்படுபவன், தத்துவ பிரச்சனையில் மூழ்கி தத்தளிப்பவன் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றன. அப்படியான இடங்கள் நாவலில் உருவாக்கி காட்டப்படவில்லை. மாட்டின் மீது எச்சில் உமிழ்ந்த இடம், குஷ்டரோகிக்கு பிச்சை போடாது தாமதித்த இடங்கள் போல இருக்கின்றன. அவை உலுக்கும்படியாக இல்லை. ஜேயின் மனத்தத்தளிப்புகளுக்கு சொந்த வாழ்வின் மோசமான விஷயங்கள் பின்னென்று செயலாற்றவில்லை. ஜேக்கு சார்பாக அவனது நண்பர்கள், பகைவர்கள் எல்லோரையும் பேச வைத்திருக்கின்றார். முல்லைக்கல் நாயர், திருச்சூர் கோபாலன் என அனைவரும் ஜேயை உள்ளூர கொண்டாடுவது போல ஜேக்கு சார்பாக பேசப்பட்டிருக்கின்றார். முல்லைக்கல்லை ஜேவால் விமர்சிக்கப்பட்ட அளவு ஜே பிறரால் விமர்சிக்கப்படாமல் எழுதி காட்டியிருக்கின்றார். எதிர்க்கின்றவர்கள் வாயிலாக எழுத்தியக்கத்தில் மேலானவர் என்று சொல்ல வைக்கின்றார். இதில் வாசகர்களை அந்த புகழ் மொழியில் தன்வசப்படுத்துகின்றார். இது ஒரு ஏமாற்று உத்தி. சூரா தனக்கு வசதியான ஒரு இலக்கிய பார்வையை உருவாக்கி கொண்டு மற்றவை பொருட்படுத்தத்தக்கவை அல்ல என்று கட்டமைக்கின்றார். இது ஒரு தப்பித்தலை போலப்படுகிறது. சர்மத்தை தாண்டிய சாரம் என்பது ஒரு வகையில் நல்ல இலக்கிய பார்வை. ஆனால் செயல் உருவக்காட்சி விஸ்தரிப்புகளில் சொல்லாமல் சொல்லும் கலை இருக்கவை செய்கிறது. அது உலகம் முழுக்க சிறந்த இலக்கிய கோணமாக பார்க்கப்படுகிறது. நன்றி.